இணைநேசிக்கும் அன்பு உள்ளங்களுக்கு இனிய வணக்கத்துடன் நான் உங்கள் தினேஷ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் 21 உலக இசை தினம். அது மட்டும் இல்லாம உலக தந்தையர் தினம். அது மட்டும் இல்லாம உலக யோகா தினம். முதல்ல தந்தையர் தினத்துக்கு என்னோட தந்தைக்கும், என் தந்தை போல் வயதுள்ள அனைவருக்கும், என் நண்பர்கள் தந்தைகள், பெரியப்பா, சித்தப்பா, தந்தை மதிப்பு உள்ள தந்தை வயதுள்ள அனைவருக்கும் இனிய தந்தையர் தின வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். அண்ட் அடுத்ததா பார்த்தீங்கன்னா, உலக யோகா தினம். ஸோ யோகா தினம் வந்து இன்னைக்கு வந்து உலக அளவு கொண்டாடுவாங்க. இந்தியால வந்து பயங்கரமா கொண்டாடுவாங்க. சரி, கம் டு த மேட்டர். இன்னைக்கு உலக இசை தினம். இசை தினத்துல வந்து பாத்தீங்கன்னா பாடல் பாடலாம் இருக்கு. பயந்துலாம் ஓடாதீங்க. ஆக்சுவலா நான் ஒரு சில விஷயங்கள் பதிவு பண்ண ஆசைப்படுறேன். இப்போ இளையராஜா பாடல் எடுத்துன்னு வச்சுக்கோங்க. தமிழ் சினிமால, இந்திய சினிமால ஒரு மிகப்பெரிய காலத்தரத்தை படைத்தவர். அவரை பத்தி ஆள் இருக்க மாட்டாங்க. அப்படி அங்கிருந்து ஏஆர் ரஹ்மான் பக்கம் வந்தா அவர் உலக சினிமா ஆஸ்கர்லாம் வாங்கிட்டாரு அவரு. அதுக்கப்புறம் நிறைய இசைக்கலைஞர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் பத்தி கோட் பண்ணுவாங்க. இந்த இசை இவங்க பண்ணது, இந்த இசை இவங்க பாடினாங்க, இந்த பாட்டு பயங்கரமா கோட் பண்ணுவாங்க. ஆனா நான் கேட்டு வளர்ந்த பாடல்கள் பாத்தீங்கன்னா, கானா பாடல்கள் கேட்டு வளர்ந்தேன் நானு. எங்க வீட்டு பக்கத்துல மாமா ஒருத்தர் இருப்பாரு. பேர் ஆனந்தம் சொல்லிட்டு இப்ப இல்ல அவரு. அவர் தவறிட்டாரு. அவர் வந்து நார்த் மெட்ராஸ் சேர்ந்தவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கானா பாடல்கள் நல்லா கேட்பாரு. எனக்கு சின்ன வயசுல அவங்க வீட்டுக்கு போனா அவர் கூட தான் இருப்பேன். நான் சின்ன வயசுல மீன் பிடி போட்டு எங்கன்னா போனா அவர் தான் இருப்பேன். மாமா ரொம்ப க்ளோஸ் எனக்கு. அப்போ அவர் கூட போக சொல்ல வர சொல்லலாம். அவர் வந்து வீட்ல வந்து கானா பாடல் கேட்பாரு. கானா பாடல்னா என்ன மாதிரி பாடல்னா கொஞ்சம் தத்துவ பாடல்கள். அப்புறம் வந்து கொஞ்சம் ஜாலியா இருக்கும் அவர் பாடலாம். ரொம்ப இதெல்லாம் இருக்கா ஜாலியா இருக்கும். அப்படி நான் கேட்ட பாடல் பார்த்தீங்கன்னா, மறைந்த புண்ணியர் அவரோட பாடல்கள் பார்த்தா பார்க்க போறோம். புண்ணியர் வந்து பார்த்தீங்கன்னா கானால வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு மனிதர் அவரு. அவரு ஒரு 2 ஆண்டுக்கு முன்னாடி நினைக்கிறேன் இறந்து தவறிட்டார் அவரு. அவர் கானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து. இப்போ கூட ஒரு பாட்டுலாம் கேட்பேன் நானு. அவ்வளோ பிடிக்கும் எனக்கு ஒரு கானாலாம். சரி, அத வந்து கோட் பண்ணலாம். அத பத்தி பத்தி பேசலாம். ஏன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் பத்தி பேச நிறைய பேர் இருக்காங்க. பட் எங்கள மாரி இந்த மாரி ஒரு இசைக்கலைஞர்கள் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நார்த் மெட்ராஸ்ல வட சென்னையிலேருந்து ஒரு இப்ப இல்ல இருந்தா இன்னும் ஃபேமஸா இருக்கலாம். பட் சினிமால ஒரு பாடல் நம்ம யூஸ் பண்ணதில்ல. பட் நான் அவர பத்தி சொல்லப் போறேன். அவர பத்தி பட் எனக்கு உண்மையாவே வந்து புள்ளியோட வாழ்க்கை வரலாறோ, அவர் யார் என்னன்னு தெரியாது எனக்கு. அவர் நார்த் மெட்ராஸ் சேர்ந்தவர். சமயம் வந்து இங்க இங்க ராமாபுரத்துல வந்து எங்க வீட்டு பக்கத்துல ராமாபுரம் ஒரு ஏரியா இருக்கு. புட்லூருக்கு மதுரை ராமாபுரம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு வாட்டி இசை கச்சேரி பண்ணாங்க. அப்போ அவர் பாடின பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன். ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த மாமா சொன்ன மாரி ஆனந்தம் வீட்ல வந்து பாட்டு கேட்டிருக்கேன். ஸோ அப்படி அவர் பாடல்கள் கேட்டு நான் ரசிச்ச விஷயங்கள் அண்ட் அவரோட பாடல்கள் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அவர் ஃபர்ஸ்ட் அந்த ஆல்பம்ல ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதுல வரும். உலகத்திலே எல்லோருக்கும் வேண்டுமாடா அதிர்ஷ்டம், என் பாட்டை கேட்க கூடி நிற்கும் நண்பர்களுக்கோ வணக்கம். உங்களைப் போல் பாட ஆசை இருந்தது எனக்கும், நாளை முயற்சி செய் பாட என்னை போல் அழைப்பு வரும் உனக்கும், அழைப்பு வரும் உனக்கும் அப்படின்னு பாட ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த 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 ஃபீல் அந்த பாட்டு கேட்டனா ஒரு ஞாபகம் வரும். அந்த அந்த பாட்டு அந்த வாய்ஸ் ஞாபகம் வரும். சேம் மாமா ஞாபகம் வரும் எனக்கு. இந்த மாதிரியான கானாக்கள் அவர் பண்ண அந்த கானாக்கள். காதலர்கள் கட்டி காக்கும் மெரினா அழகு, அந்த காதலனருக்கு காத்து நிற்கும் செரினா அழகு, சென்னையிலே ஓடும் கூவமாறும் அழகு, நான் குடிக்க போன பிராந்தி கடை பாரும் அழகு, அழகு 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 தமிழ்நாடு அழகு, என் பாட்டை கேட்க கூடி நிற்கும் நண்பர்களும் அழகு, நண்பர்களும் அழகு. So இந்த பாட்டு ஸ்டார்டிங் இதாங்க உலகத்தில் விண்ணம் அது சொல்லிட்டு இந்த பாட்டுல அழகு அழகு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டை பத்தின அழகுல ரொம்ப அழகா சூப்பரா அவரோட பாஷையில அவருடைய அந்த மொழியில அழகா சூப்பர் பண்ணிருப்பாரு. எளிய மக்களுக்கு புரியக்கூடிய வகையில எளிய மக்களின் மொழியில வந்து அந்த பாடலை பத்தி புரிப்பாரு அவரு. அடுத்தபடி அவர் பண்ண பாடல் பாத்தீங்கன்னா, அந்த தெற்கு திசை ஓரத்தின் மேலே தெளிந்த மாலை பொழுது பாட்டு இருக்கு. அந்த பாருங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு பழைய பாட்டோட ரீமேக் நினைக்கிறேன். அது ஜெமினி கணேசன் பாட்டோட ரீமேக் நினைக்கிறேன். அந்த பாட்டு கேட்க நல்லா இருக்கும். தெற்கு திசை ஓரத்தின் மேலே தெளிந்த மாலை பொழுதினிலே கண்ணீர் கண்ட மாணவளே, மாணவளே இல்லை மீனவளே, தெற்கு திசை ஓரத்தின் மேலே. இது வந்து அவர் வெர்ஷன். ஆக்சுவலா இந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா, மனம் என்னும் மேடை ஏறி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஜெமினி கணேசன் பாட்டுன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த பாட்டுல வந்து வரிகள் ரொம்ப சூப்பரா கேரி பண்ணிருப்பாரு அவரு. அவரு தமிழ் உச்சரிப்பு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ரொம்ப தெளிவா ரொம்ப சூப்பரா இருக்கும். அவர் வாய்ஸே சூப்பரா இருக்கும். அதுல வந்து ஒரு அந்த பாட்டுல வந்து ஒரு வரி இருக்குங்க. அதுல சூப்பரா எழுதியிருப்பாருங்க பாட்டு. அந்த வரி வந்து நீங்க கேட்டா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அதுல வந்து என்ன சொல்லிருப்பேன்னா, நான் வாழும் காலமெல்லாம் உந்தனின் அன்பிற்கு வாழ்வேனம்மா, நான் சாகும் காலமெல்லாம் உன்னையே நினைத்தே சாவேனம்மா, அழகான மலர் தோட்டம் அருகில் இருந்து வாடுதே. இந்த லிரிக்ஸ் எனக்கு சரியா லிரிக்ஸ் இல்ல. பட் அந்த அந்த சென்டென்ஸ் அவர் அந்த ஃபீல் இருக்குல்ல, அழகான மலர் தோட்டம் அருகில் இருந்து வாடுதே, அப்படி என்ஜாய் பண்ணி மனுஷன் உள்ளுக்குள்ள பூந்து பயங்கரமா பாடியிருப்பாரு. இன்னொரு பாட்டு பாத்தீங்கன்னா, விழியும் விழியும் வாடுதேன்னு சொல்லி பாட்டு இருக்கு. அந்த பாட்டும் செம்மையா இருக்கும். அதுவும் அதே மாதிரி ரீமேக் தான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் கேட்க சூப்பரா இருக்கும். விழியும் விழியும் பார்க்குதே, காதல் வலை வீசுதே, தங்கரதம் போல் வந்தாலே என் அழகு ராணியே, உன்னையே காண்பேனே, உன்னையே காண்பேனே. அந்த பாட்டு வந்து அந்த சொல்றல அவர் இந்த ராகம் அந்த ஃபீல்ல வந்து இந்த வரையும் கானா பாட்டு நிறைய பாட்டு கேட்டிருக்கேன். யாருக்கிட்ட அந்த ஃபீல் வந்தே இல்லை. புன்னிரனை தவிர வந்ததில்ல. இப்போ இப்போ நான் போற வீடியோ ஒரு பார்க்க இல்லையே ரொம்ப கஷ்டமா இருக்கு.
நான் உங்கள தான் சின்ன வயசுல ரொம்ப ரசிச்சிருக்கேன் நான் பண்ணிடுறேன். ஆனா நீங்க இல்லையே நான் வீடியோ பார்க்கறதுக்குள்ள இருக்கும். அதுல ஒரு பாட்டு இருக்குங்க. அந்த பாட்டு என்ன பார்த்தீங்கன்னா, இந்த விஜயகாந்த் பாட்டுல ஒரு பாட்டு வந்துரும். அந்த பாட்டு தெரியுமா? ஆ, கருப்பு நிலா அந்த பாட்ட லவ் ஃபெயிலியர் சாங்கா எடுத்து பாடியிருப்பாரு அவரு. சான்ஸ் இல்லங்க. தரமா இருக்கும். எத்தனையோ பாட்டு லவ் ஃபெயிலியர் பாட்டு வரலாம் வந்திருக்கு. புண்ணியர் அந்த அந்த பாட்டு அப்ரோச் பண்ணதே இருக்குல்ல, செம்மையா இருக்குங்க. அந்த பாட்டு ஒரு ஸ்டார்டிங் மட்டும் இருக்கும். முத்துமணியே ஏனோ மறந்து விட்டாய் இந்த காதலனை ஏனோ வெறுத்து விட்டாய் நீ செய்தது தவறில்லையா எந்த நெஞ்சம் புரியலையா நீ மறந்தாலும் உன்னை மறப்பேனா உடல் மண்ணில் போகும் வரை மனுஷன் அப்படியே அப்படியே தூக்கி போட்டு எப்படி சொல்றது இந்த குரல் இந்த வாய்ஸ் கானா வாய்ஸ் தான் இது ஏன் பாடுறா ஏன் குரல்டா கேள்றா கேட்டு அப்படியே ஃபீலிங்ல வாரி கொட்டுற மாதிரி பாடிருப்பாரு அதுல அந்த சரணத்து ஒரு பாட்டு லிரிக்ஸ் வரும் அதுல வந்து இன்னும் ஃபீல் பண்ணிட்டு பயங்கரமா பாடிருப்பாரு என் நினைவால் மலர்ந்தவளே கரும்பாக இனித்தவளே எந்த இதயம் எடுத்துக்கொண்டு ஏனோ என்னை மறந்தவளே பாட்டு கேளுங்க அந்த 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 லிரிக்ஸ் மோஸ்ட்லி அவரு இருப்பாரு அது இல்லாம டீம் இருக்கும் அந்த பாட்டு அந்த லிரிக்ஸ் அந்த நான் கேட்க சொல்ல அந்த கருப்பு நில பாட்டே மறந்து போச்சுன்னா பாத்தீங்களா அந்த அளவுக்கு அந்த பாட்டோட ஃபீல் பயங்கரமா கொடுத்துருப்பாரு அவரு அடுத்த பாட்டு பாத்தீங்கன்னா சின்ன பொண்ணு கேளம்மா காதல் செய்த கோலமா இந்த பாட்டு கூட சின்ன வயசுல ரொம்ப விரும்பி கேட்ட பாட்டுல இதுல வந்து நிறைய கானா பாட்டு பாட்டு வேற ஒருத்தர் பாடிருக்காங்க பட் இவர் பண்ண வாய்ஸ் சூப்பரா இருக்கும் சின்ன பொண்ணு கேளம்மா காதல் செய்த கோலமா உள்ளம் நொந்து வாடுகிறேன் உன் நினைவால் தானம்மா இது வந்து வேற படத்துல ஒரு வாய்ஸ் பட் இதுல வந்து ஒரு பாடின பாட்டுல சரணம் எப்படி இருக்குன்னா அள்ளி மலரே ஆசை கனியே அழகு தேவதை நீயே கொஞ்சம் கிளியே கோலமயிலே கற்பகவெண் நிலாவே பூ போட்ட தாவணி உன் பூடலை தழுவுதம்மா நான் போட்ட பாசிமணி நெஞ்சில் ஊஞ்சல் ஆடுதம்மா பூ போட்ட தாவணி உன் பூடலை தழுவுதம்மா நான் போட்ட பாசிமணி நெஞ்சில் ஊஞ்சல் ஆடுதம்மா சின்ன பொண்ணு கேளம்மா காதல் செய்த கோலம்மா உள்ளம் நொந்து வாடுகிறேன் உன் நினைவால் தானம்மா அப்படியே அந்த பாட்டு கேட்க சொல்ல இது இப்ப நான் பாடும்போதே எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வருது அண்ணன் வீட்டுல மாமா வீட்டுல போய் உட்காந்துருப்பேன் டிவி இருக்கும் டிவில வந்து சீடியில போட்டுருக்கோம் பாட்டு அந்த ஞாபகம்லாம் வருது அப்புறம் இன்னொரு முக்கியமான பாட்டு வந்து 16 வயது தொடங்கலையே இது லவ் பத்தி பேசுற பாட்டு அதுவும் சரியான பாட்டு இது அட்வைஸ் ஆகும் மாதிரி இதுல வந்து பாட்டு வந்து பாத்தீங்கன்னா 16 வயது தொடங்கலையே இது லவ் பத்தி பேசுதே வயது வந்த ஆண்மகனை ஜாடைத்தானே காட்டுதே 16 வயது தொடங்கலையே இது லவ் பத்தி பேசுதே அந்த பாட்டுல வந்து அவர் வந்து சுமதினு ஒரு லவ் பண்ண முடியும் அந்த பொண்ணு வந்து அவர் விட்டு போன மாதிரி பாட்டு பாடியிருப்பாரு ஆல்மோஸ்ட் கானா புண்ணியர் அவருடைய பாட்டு எனக்கு தெரிஞ்ச பாடல்களை நான் ரசித்த பாடல்கள் தான் கவர் பண்ண நினைக்கிறேன் பட் நிறைய பாடலுக்கு என்னால் வந்து சரியா பாட முடியல சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தொண்டை சரியில்லை அது ஒரு காரணம் சேம் டைம் வந்து கொஞ்சம் கோல்டா இருக்கு அது இன்னும் சரியாவே இல்லை கோல்டு சரி ஓகே அது பர்சனல் அது பாட்டில் விடுங்க ஸோ இந்த மாதிரி பாடல்கள் ரொம்ப சின்ன வயசுல ரசிச்சு ரொம்ப ரசிச்சு இப்பவும் கேட்பேன் எப்பயாச்சும் நான் தனியாக போனாலோ பைக்ல போனாலோ வீட்டில் இருந்தாலோ நல்ல பேஸ் இதுல வந்து தபேலாவும் டோலக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட் சூப்பரா இருக்கும் ஸோ அது வந்து ரொம்ப ரசிச்சு கேட்டு நான் பழகினால அந்த பாட்டை வந்து விட முடியல சொன்ன மாதிரி ஆனந்தன் ஒரு காரணம் வந்து தமிழ் பார்த்தீங்கன்னா எனக்கு புண்ணியர்னா ரொம்ப பிடிக்கும் தலைவா நீ இல்லை இப்போ நீ இருந்தனா உன்னை கொண்டாடி இருப்பேன் நான் கொண்டாடி இருப்பேன் மற்ற எப்படின்னு தெரியல பட் நான் உங்களை ரொம்ப கொண்டாடி இருப்பேன் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் இந்த இசை தினத்துல நான் உங்களை தான் நான் நினைவு கூறணும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து நீங்க மக்கள் கலைஞர் மக்கள் இசை கலைஞர் நீங்க சினிமாவில் வந்து பெரிய வந்து நீங்க வெளியே வரனாலும் மக்கள் இசை கலைஞர்னா என்ன மாதிரியான எளிய மக்கள் என்ன மாதிரி மக்கள் கிட்ட உங்க பாடல்கள் போய் சேர்ந்துருக்கு அந்த பாட்டு இன்னும் நான் இம்ப்ரெஸ் ஆகி இன்னும் நான் உங்க மேல வந்து ஒரு பயங்கரமான விருத்தனமா இருக்கேன் சொல்லலாம் என்னையா அவன் புது யூஸ் மியூசிக் அதுன்னு 1000 சொல்லலாம் எனக்கு புண்ணியர் பாட்டு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் ஒருத்தர் பாட்டுங்க ரீசெண்டா அது வந்து நோட் பண்ண பதிவு பண்ண நினைச்சேன் ஆக்சுவலா நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கூடு இந்த பேரா பேரா இந்த பாட்டு பாடுறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கானா பாடகர் தான் அவர் வந்து கிருஷ்ணா மாறிட்டாராம் இங்க எங்க வீட்டு பக்கத்துல ஒரு நாள் ஒரு மீட்டிங் நடக்குது சர்ச் மீட்டிங் அங்க போனா அவர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பாட்டு பாடுனா சொல்லணும் அவர் பாடின ஒரு பாட்டை கேட்டு மிரண்டு போயிட்டேன் அவர் தான் பாட்டு பாடினா தெரியுவாங்க இந்த காலங்கள் கடந்து போனதே இசையான்னு சொல்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு நான் வந்து கிருஷ்ணன் இல்லை பட் இருந்தாலும் எனக்கு பாட்டு வயசு ரொம்ப பிடிக்கும் ஒரு பாடின பாட்டு வந்து பாத்தீங்கன்னா காலங்கள் கடந்து போனதே என் இசையா உம்மை அறிந்து கொள்ளாமல் நாட்கள் வீணானதே உம்மை அறிந்து கொள்ளாமல் நாட்கள் வீணானதே பரலோகராஜனே பார்ப்போற்றும் தேவனே பரலோகராஜனே பார்ப்போற்றும் தேவனே இனிமேலும் உம்மை விட மாட்டேன் இந்த பாவி நான் இனிமேலும் உம்மை விட மாட்டேன்
இந்த பாவி நான் இனிமேலும் உன்னை விட மாட்டேன். இந்த பாட்டு பாடுன பேரு எனக்கு தெரியல. ஆக்சுவலா எதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. நெட்ல சர்ச் பண்ணலாம் பார்த்தா எனக்கு வந்து ஒரு டக்குனு மைண்ட்ல நிக்கல. அதுல வந்து அந்த பாட்டுலயே வந்து இன்னும் ஃபீல் என்னன்னா, ஒரு ஒரு லிரிக்ஸ் இருக்கும். அது எப்படின்னா, அவரும் எனக்கு புண்ணியருக்கு அப்புறம் புடிச்ச பாட்டுல அந்த பாட்டும் பிடிக்கும். பட் இது கிறிஸ்டியன் சாங் தான். பட் ஃபீல் சூப்பரா இருக்கும். அதுல வந்து என்ன சொல்லுவாருன்னா, கர்த்தருக்கு மகிமை என்று நம்பி வந்தவரை, தேவன் வழி நன்மை என்று நாடி வந்தவரை, கர்த்தருக்கு மகிமை என்று நம்பி வந்தவரை, தேவன் வழி நன்மை என்று நாடி வந்தவரை, சாட்சியுடனே ஒப்பு கொடுத்தால் தயவுடனே உன்னை ஏற்றுக்கொள்வார். நீர் சிந்திய ரத்தத்தினால் தூய்மையாகினேன், நீர் பட்ட காயத்தினால் குணமாகினேன். சீயோனின் ராஜனை என்னாலும் பாடுவேன், சீயோனின் ராஜனை என்னாலும் பாடுவேன். இனிமேலும் உன்னை விட மாட்டேன், இந்த பாவி நான் இனிமேலும் உன்னை விட மாட்டேன், இந்த பாவி நான் இனிமேலும் உன்னை விட மாட்டேன். இந்த பாட்டு வந்து எனக்கு வந்து நான் வந்து இசைனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு மதம், மொழி மொழி கூட மேட்டர். நிறைய நான் ஹிந்தி பாட்டு, நிறைய கொரியன் சாங்ஸ், ஜாப்பனீஸ் பாட்டுலாம் கூட கேட்பேன். பட் இந்த பாட்டு புண்ணியருக்கு அப்புறம் ஏன் இந்த மாதிரி பாடல் நான் குறிப்பிட்டு சொல்றேன், இவங்க வந்து மக்கள் இசை கலைஞர். மக்கள் இசை கலைஞர் மீன்ஸ் இவங்க வந்து பெரிய பெரிய மேடையில் வந்து இவங்க தெரியலாம் கூட, இந்த மாதிரி என்னோட யூடியூப் சேனல் இந்த மாதிரி ரசிகர்கள் இருப்பாங்கல்ல, சார் உங்களை இந்த பாட்டு பண்ணுறது எனக்கு பேர் தெரியல, நான் கீழே வேணா நான் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி அவர் பேர் போடுறேன். ஸோ அந்த மாதிரி கலைஞர்களை வந்து கௌரவிக்கிற விதமாகவும், அவங்க வந்து மரியாதை செலுத்துற விதமாகவும் இந்த மாதிரி பாடலை பதிவு பண்ண ஆசைப்பட்டேன். என்னோட குரல், என்னோட வாய்ஸ், நான் பாடுற பாடல்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தோம். இல்லை சூப்பராக இல்லைன்னா கூட கொஞ்சம் ரசிக்கூட வகையிலையும் கொஞ்சம் மக்களை வந்து சேர வேலையெல்லாம் பண்ணணும்னு ட்ரை பண்ணிருந்தேன். நிறைய வீடியோஸ் பண்ணணும்னு ஆசை, நேரமில்லை. அதனால டெய்லியும் வந்து இந்த வாக்கிங் வீடியோ, இந்த மாதிரி வீடியோ போட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரியான வீடியோ போடணும், இந்த மாதிரி வீடியோ பண்ணுங்க ப்ரோ, யாராச்சும் உங்களுக்கு விருப்பம் தான் இருந்தால் சொல்லுங்க, ட்ரை பண்ணலாம். சினிமா பாடல் பாடுவேன் நான், ஆனால் என்ன வெளியே மேடை பாடலாம் பாடுறதில்லை நான். இந்த மாதிரி வீட்டில் இந்த பாத்ரூம் சிங்கர், அப்புறம் வந்து வீட்டுக்குள்ள இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாட்டானு. ஸோ நான் பாடின பாடல்கள், இந்த இப்போ புண்ணியர் பத்தி சொன்ன விஷயங்கள், அந்த இப்போ பாடின காலங்கள் கடந்து போன அந்த காலங்கள் கடந்து போன பாட்டு எப்பவுமே கேட்பேன் நான். இன்னொரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டு பத்தி இன்னொரு சொல்றேன். ஒரு பாட்டு பத்தி நான் ஒரு ஒரு கதை மாதிரி சொல்றேன். அந்த மாதிரி அதுவும் கிறிஸ்டின் சாங் தான். பட் அது ஒரு கதை மாதிரி இருக்கும் நான் சொல்ற விஷயம். ஸோ அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக பதிவு பண்றேன். ஸோ இதுவரையும் இந்த வீடியோ கடைசி வரையும் பார்த்த அன்பு நேயர்கள், அன்பு நெஞ்சங்கள், என்னை நேசிக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கானா பாடல்கள், அதே சமயம் வந்து மக்கள் இசை பாடல்கள், மக்கள் இசை கலைஞர்கள் வந்து மக்கள் மத்திய சேர்க்கறதோட ஒரு விருப்பமானது. அந்த விருப்பத்தை நிறைவேற்ற வகையில் இந்த வீடியோ, இந்த காணொலி புண்ணியர் பற்றியும், இந்த கானா பாடல் பாடிய அந்த ஐயா, இப்போ கிறிஸ்துவ ஊழியம் பண்ணிட்டு ஐயா, சகோதர தோழர் அவருக்கு வந்து இந்த இந்த வீடியோ டெடிகேட் பண்றேன். என் சார்பா இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு வந்து பெரிய வார்த்தைகள், பெரிய நன்றி தெரிவித்தேன். உங்க இசை மூலம் உங்க இசையெல்லாம் கேட்டு வளர்ந்தேன். உங்க இசையெல்லாம் கேட்டு இன்னும் கேட்டு தான் இருக்கேன். நான் எப்பவுமே காலங்கள் கடந்து போன பாட்டு எப்பவுமே கேட்பேன், எப்பவுமே கேட்பேன். எனக்கு எப்பெல்லாம் வந்து பாட்டு கேட்பேன். என்னப்பா நீ ஹிந்து தானப்பான்னு சொல்ல, எனக்கு ஹிந்து கிறிஸ்டின்லாம் மேட்டர், நான் இசையா வந்து எல்லாத்தையும் ரசிப்பேன். எனக்கு வந்து கடவுள் ஒன்று தான், கடவுள் நான் ஒன்று தான் பார்க்குறேன். எல்லா கடவுளும் வந்து மக்களை வந்து அன்பு செலுத்தணும், எல்லா மக்களையும் வந்து அரவணைக்கணும் தான் கடவுள் சொல்லித்தராருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். எந்த கடவுளும் ஒருத்தன் கடவுளின் பேரில் வந்து இது துன்புறுத்தவோ யாரையும் வந்து கஷ்டப்படுறதோ எந்த கடவுளும் சொல்ல மாட்டாங்க. ஓகே, அந்த டாபிக் வேணா, நம்ம கடவுளை பற்றி பேச போயின்னு இருக்கோம். அதெல்லாம் வேணா. சாரி. கானா புண்ணியர் ஐயா, உங்கள் நினைவு கூறும் அதிகமாக இசை தின வாழ்த்துக்கள் ஐயா. நீங்கள் இல்லை, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களை சார்ந்தவங்க, உங்கள் மக்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க, வேண்டப்பட்டவங்க, உங்க கூட பயணிச்சவங்க யாராச்சும் கூட இருந்தாங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் டெடிகேட் பண்ணுறேன். முடிஞ்ச ஐயாவோட பாடல்கள் நான் எப்பவும் கேட்டு தான் இருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு பாட்டு குறைஞ்சபட்சம் வீக்லி இல்லை, ஒரு நாள் கூட வீக்லி ஒரு 2-3 நாள் பாட்டு கேட்டுருவேன். புண்ணியர் பாட்டு கேட்க பாடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து முத்துமணி பாட்டு கேட்பேன். அது லவ் சாங் தான் முத்துமணி பாட்டு கேட்பேன். அப்புறம் வந்து நான் கண்கள் என்று முன்னே தெரிந்த பாட்டெல்லாம் கேட்பேன். ஸோ மகிழ்ச்சி. நான் இந்த வீடியோ பண்ண ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த வீடியோ பண்ணேன். நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன். பட் பாட்டு பாடி என்ஜாய் பண்ணல. நான் இப்போ தான் முதல் முறையாக இந்த மைக்லாம் வாங்கி மைக் செட்லாம் பண்ணி பாட்டு பாடி ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ண வீடியோ போட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப பர்சனல் ஹாப்பி. வீடியோ பார்த்து நீங்களும் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. இப்போதான் முதல்ல என் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய ஆசைகள், நிறைய கனவுகள் இருக்கு. யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு மேடைகள் சரியா கிடைக்கலனாலும் என்கிட்ட இருக்க விஷயத்தை நான் மேடையா பயன்படுத்தேன். இந்த யூடியூப் ஒரு மேடையா பயன்படுத்தின்னு மக்கள் கிட்ட போய் என்னுடைய திறமைகளும், என்னால் முடிஞ்ச தகவல்கள் அண்ட் என்னால் முடிஞ்ச சில விஷயங்கள், என்னால் முடிஞ்ச சில என்ன கொடுக்க முடியுமோ, மக்கள் ரசிகரா இருக்கிய என்னோட சேனலை பார்க்க எல்லாருக்கும் என்னால் என்ன கொடுக்க நான் ட்ரை பண்ணி கொடுத்துருக்கேன். மீண்டும் இன்னொரு வீடியோ, இன்னொரு தருணம். உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும், ஏதாச்சும் பண்ணணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வி வில் ட்ரை தட். நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். அதுக்குன்னு ஓவராலாக சொல்லாதீங்க. பாட்டு சம்மந்தமாவோ, இல்லை ஃபிட்னஸ் சம்மந்தமாவோ, இல்லை ஹெல்த் சம்மந்தமாவோ, இல்லை வேற என்ன விஷயம் சொன்னால் கூட நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். அண்ட் இதுவரையும் என் வீடியோ பார்த்தேன் அன்பு நேயர்கள், அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் உலக இசை தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இசைக்கலைஞர்கள், சின்ன சின்ன இசைக்கலைஞர்கள், பெரிய பெரிய இசைக்கலைஞர்கள் எல்லாருக்கும் இசை தின வாழ்த்துக்கள். மறுபடியும் தந்தை தின வாழ்த்துக்கள் அண்ட் யோகா தின வாழ்த்துக்கள். மீண்டும் வீடியோ சந்திக்கலாம். பாய்.